வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 300 அடி வேலை செய்யக்கூடிய ஒரு பிஎல்டிசி பம்புங்க. இது செங்கல்பட்டு மாவட்டத்தில இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த பம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கிளைமேட்ல கஸ்டமர் எனக்கு எடுத்து அனுப்பிச்ச வீடியோ. ஏன்னா நாங்க இன்ஸ்டால் பண்ணி டெலிவரி பார்க்கும்போது, நல்ல லோ கிளைமேட்டு. அதனால பெரிய அளவுல டெலிவரி பார்க்க முடியல. அதனால அவர் எனக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீடியோ தான் இப்ப பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு பக்கத்தில அதாவது மேல்மருவத்தூர்லாம் தாண்டி ஒரு 35 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்துல இருந்து தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நம்ம யூடியூப் பார்த்துட்டு தான் கால் பண்ணியிருந்தாரு. அவரோட ரெக்வயர்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 1 1/2 ஏக்கர் பூமி இருக்கு சார். அ அதில நான் ஈபி அப்ளை பண்ணியிருந்தேன். பெரிய அளவுல எனக்கு கிடைக்கல. கிட்டத்தட்ட 1 1/2 வருஷத்துக்கு மேல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லேண்ட் பாழா போகுது. என்னால பெரிய அளவுல இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ண முடியல. சோலார்ன்னு போயிட்டாலே ஒரு ரூ. 3,00,000 வரைக்கும் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு லேண்ட் என்னமோ 1 1/2 ஏக்கர் தான் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு பிஎல்டிசி பிளான்ட்டோ, சோலார் பிளான்ட்டோ இன்ஸ்டால் பண்ணி குடுங்க அப்படின்றது தான் அவரோட ரெக்வயர்மென்ட்டு. ஸோ அவருக்கு நம்ம கொட்டேஷன் குடுத்தது ரூ. 1,45,000 குடுத்தோம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடிஷனலா வந்த கிலோமீட்டருக்கான டிரான்ஸ்போர்ட் ஆச்சு. ஸோ ரூ. 1,45,000 கமிட் பண்ணோம். அவருக்கு ரேட்டு கேட்ட உடனேவும் ஒரு ஆச்சரியம். பிளஸ் வந்து சரி இது எங்க ஸ்கேமா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயமும் இருந்துச்சு. இன்னைக்கு ஆன்லைன்ல நெறைய ஸ்கேம்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம கம்பெனி அப்படி பண்றதில்ல. ஸோ நம்மளோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பண்ணதுலருந்து 3 டூ 4 டேஸ்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருவோம். இதுவரைக்கும் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே அப்படி தான் பண்ணி குடுத்துட்டுருக்கோம். ஏதோ ஒரு என்விரான்மென்டல் ப்ராப்ளம், இல்ல எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம்னால ஒரு நாள் தள்ளி போகலாம். அவ்வளோதான். மத்தபடி நம்ம வீடியோல சொல்ற அதே ரேட்டு தாங்க. நான் சொல்றது 300 அடி வேலை செய்யக்கூடியது 1 1/2 இன்ச் டெலிவரி. இதுக்கு ரூ. 1,45,000. இதுல என்னென்னலாம் வரும்னா, ஓஸு, கேபிளு, மோட்ரு, பம்பு, பிளான்ட்டு, டிரான்ஸ்போர்ட், இன்ஸ்டாலேஷன்ஸ் எல்லாமே வந்துரும். இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 200 கிலோமீட்டர்ஸ்க்கு இதுக்குள்ள அடக்கும். 200 பிளஸ் வரும்போது அந்த அடிஷனல் சார்ஜஸ் 1 கிலோமீட்டருக்கு ₹13 to 14 சார்ஜ் பண்றோம். இது மட்டும் தாங்க. நம்ம இதுவரைக்கும் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல எந்தவித மாற்றமுமே கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2024 பிரைஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்ற பட்சத்தில நானே அத அப்டேட் பண்றேன். இன்னைக்கு தேதிக்கு இதுதான் பிரைஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஆம் ஸோ ஸோ குவாலிட்டி வைஸாவும் நம்ம எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. 6 பேனல் மோனோ கிரிஸ்டல் பேனலு 340 வாட்ஸ். ஸ்ட்ரக்சருமே ஜிஏ ஸ்ட்ரக்சர் 6 ஃபீட் ஹைட்டுக்கு நம்ம பண்ணி குடுத்துடுறோம். இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸுமே இதுல இன்க்ளூடட் தாங்க. அடிஷனலா நாங்க எந்த சார்ஜஸும் வாங்கல. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி அ இன்ஸ்டால் பண்ணும்பொழுது கிளைமேட் சுத்தமா கிடையாது. நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஃபுல்லா தண்ணி தேங்கி நின்றுருந்துச்சு லேண்டுக்குள்ள. வண்டி கொண்டு போயிட்டு திரும்ப எடுக்கிறதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். 1 1/2 இன்ச் டெலிவரி கஸ்டமர் கமிட்மெண்ட் குடுத்துருந்தோம். அவருக்கு ரெக்வயர்மெண்ட்டும் அதுதான். அவரு லோ கிளைமேட்லயும் 1 1/2 இன்ச் நல்ல டெலிவரி கிடைச்சிருச்சு. அவருக்கு தண்ணி ஒரு 30 அடியிலேயே இருந்துச்சு. 280 அடி நிப்பாட்டியிருக்கோம். 1 1/2 இன்ச் டெலிவரி ரொம்ப லோ கிளைமேட் கிட்டத்தட்ட சாரல் பேஞ்சுட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்த டெலிவரி தான் இது. 1 1/2 இன்ச் ஃபுல்லாவே வித்தவுட் பிரஷர்ல குடுத்துட்டுருக்கு. அதாவது ஒரு 6,000 லிட்டர் வரைக்கும் டெலிவரி குடுத்துட்டு இருந்துச்சு. சரி ஃபுல் பிரஷரையுமே பார்த்துரலாம் நாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா கிளைமேட் மாறவே இல்ல. ஸோ இது வந்து ஒரு 3 ஏக்கர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி குடுக்கும் சார். கிராப்ப பொறுத்து இருக்கு. நெல்லுக்கு நீங்க இத யூஸ் பண்ண முடியாது. மத்தபடி வேற மரம், செடி, கொடி பாசனம் பண்ண போறேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்க இந்த பம்பே போய்க்கலாம். லோ பட்ஜெட்லயேவும். 3 ஏக்கருக்கு மேல இருக்கும்போது நம்ம 2 இன்ச் போய்க்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் சஜெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பம்ப பொறுத்தவரைக்கும் எஸ்எஸ் மேக்கு பிளஸ் கேஸ்டிங் அயர்ன் வரும். இது பிஎல்டிசில 1700 வாட்ஸ் பிஎல்டிசி பம்பு. கிட்டத்தட்ட இந்த பம்பே ஒரு 300 பம்புக்கு மேல நம்ம இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருக்கோம். இதோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மி. பிஎல்டிசி நெறைய ஃபெயிலியர்ஸ் இது 6 மாசம் தான் ஓடும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 3 வருஷத்துக்கு மேல சிங்கிள் பம்ப் ஓடிட்டு இருக்க பம்ப்ஸ் எல்லாமே நெறைய இருக்கு. 1, 2 கிடையாதுங்க. நம்ம இன்ஸ்டால் பண்ணதுல 70-80% பம்ப்ஸ் இன்னமும் 3 இயர்ஸ்க்கு மேல சப்போர்ட் பண்ணி ஓடிட்டு இருக்கு. ஈவன் ஒரு சிங்கிள் சர்வீஸ் கூட வரல. இதுக்கு வெறும் எம்சிபி மட்டும் இருந்தாலே போதும். எக்ஸ்டர்னல் கண்ட்ரோலர்ஸ் எதுவுமே தேவையில்ல. இன்பில்ட்டா ஒரு கண்ட்ரோலர் இருக்கும். இது சர்வீஸே வந்தாலுமேவும் நம்ம அந்த இன்பில்ட் கண்ட்ரோலர மட்டும் மாத்துனா போதும். அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ரூ. 3,500 வரைக்கும் செலவாகும். அவ்வளோதாங்க. அதுவுமே 6 மந்த் வாரண்டியோட வந்துரும். ஸோ இந்த பிஎல்டிசி ஃபெயிலியரு இத நான் நம்பி போடலாமா? எனக்கு ஒரு 2 1/2 ஏக்கர் இருக்கு. ரொம்ப காசு செலவு பண்ண முடியாது. அப்படின்றவங்கலாம் தாராளமா இது போகலாம். இல்ல எனக்கு ஹை டெலிவரி வேணும் சார். ஆனா 1 1/2 ஏக்கர் தான் அப்படின்றவங்களுக்கு, நீங்க ஹை டெலிவரி போணுன்றதுக்கான ரீசன சரியா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும். நாங்க மோஸ்ட்லி 3 ஏக்கர் வரைக்கும் சஜெஸ்ட் பண்றது இந்த பம்பு தான். நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மெத்தடு. நீங்க நம்பி தாராளமா போடலாம். ஸோ நம்ம ஸ்ரீ சாய் பவர்ஸ்லருந்து இத இப்போ பிரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 145க்கு கோட் பண்ணிட்டுருக்கோம். ஆரம்பிக்கலாமாண்ணே? உங்களை அறிமுகப்படுத்திக்கண்ணே. என் பேர் நாகராஜ்.
நான் செங்கல்பட்டு மாவட்டம் திருநெல்லை என்ற வில்லேஜில் இருக்கேன். எனக்கு இபி சர்வீஸ் நான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஓகே, நான் சோலாருக்கு மாறிட்டேன். ஓகேண்ணே ஓகேண்ணே. பயிரெல்லாம் நான் வந்து காப்பாற்றணும், செடிங்களாம். சரிங்கண்ணே சரிண்ணே. லேட்டாக விவசாயத்தை நான் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேண்ணே. நான் சோலார் போட்டு இப்போ எனக்கு திருப்தியாக இருக்குது, தண்ணி வருது. சரி, கிளைமேட்டுக்கு இருக்குது. இன்னும் அதாவது இப்போ டல் கிளைமேட்னால இந்த டெலிவரி வருது. சூரிய வெளிச்சம் அதிகமாக தான் அதிகமாக வரும் தண்ணி டெலிவரி. அதுக்கு நாங்கள் உத்தரவாதம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கட்டி எவ்வளோ நாளில் இருந்தால் நம்ம நேற்று தான் கட்டினேன். ஆமாம், மறாதனாலே வந்து போட்டாங்கண்ணே. நீங்கள் கேட்ட டெலிவரி இன்செல்லாம் நம்ம கொடுத்துட்டோம்ண்ணே. 1.5 கேட்டிங்க, நம்ம 1.5 கொடுத்துட்டோம். உங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகே. என்னுடைய கணிக்கு இது போதும். ஓ, இப்போ இந்த தண்ணியை வச்சு 1.5 ஏக்கர் பாய்க்கலான்னு இருக்கு. 1.5 ஏக்கர். ஓகேண்ணே ஓகே. இப்போ ஆனால் நம்ம பிளான்ட்டெல்லாம் போட்டிருக்கோம்லண்ணே, அதை பற்றி உங்களோட நிறைய குறைகள் ஏதாவது? செக்ஷன் இதெல்லாம் கீழே தான் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே. அதனால மோனோ பிஸ்டில் கேட்டால் மோனோ பிஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேண்ணே. பம்பும் பிஎல்டிசி போட்டு நல்ல ஸ்கில்ல தான் இருக்குது சார். ஓகே ஓகேண்ணே. அதாவது நீங்கள் கேட்டதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம உங்களுக்கு உங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஓகேண்ணே.